அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புலந்திருக்கின்ற இந்த அழகான காலை பொழுதில் இணைந்திருக்கின்றோம் மற்றும் ஒரு தலைவாசல் நிகழ்ச்சியோடு. இன்றைய தினமும் தலைவாசல் நிகழ்ச்சி உங்களுக்காக அத்தனை அம்சங்களையும் சுமந்து வர காத்திருக்கின்றது. நிகழ்ச்சியின் ஒவ்வொரு அம்சங்களாக பார்க்கும் முன்பாக இன்றும் ஒரு விடயத்தை உங்களோடு பகிர எடுத்து வந்திருக்கின்றேன். பொதுவாக இந்த பள்ளி பருவத்தில் எங்களுக்குள் என்ன திறமைகள் இருக்கின்றது என்பதை நாங்களே முடிவு செய்து விடுபவர்களாக இருப்போம். எனக்கு கவிதை எழுத வரும், ஆனால் நடனம் ஆட வராது, அல்லது பாட்டு பாட வரும், ஆனால் நடனம் ஆட வராது. இப்படியாக எங்களை நாங்களே மட்டுப்படுத்துபவர்களாக இருந்து விடுகின்றோம். எப்பொழுதுமே முயற்சி என்பதை நாங்கள் மேற்கொள்கின்ற போது முதல் ஓரிரண்டு தடவைகள் அது தடங்கலாக அமைந்தால் கூட நாங்கள் அந்த விடயத்தை தொடர்ச்சியாக செய்கின்ற போது அது எங்களுக்குள் கைகூடக்கூடிய ஒரு கலையாக மாறிவிடும். ஆகவே எங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எனக்கு அது வராது, எனக்கு அது தெரியாது என்று சொல்கின்றார்களானால் அவர்களை அவ்வாறு இல்லை என்று தட்டி கொடுப்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த விடயத்தை உங்களிடம் கூறியாயிற்று. இப்போது வாருங்கள் தலைவாசலின் ஒவ்வொரு அம்சங்களாக பார்த்துவிட்டு வரலாம். அடுத்த அம்சம் யாவரும் களிர். யாவரும் களிர் என்று பேசப் போகின்ற விடயமானது உலகளாவிய ரீதியில் இன்றைய தினம் உலக அளவில் இயன் மருத்துவ தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டு நினைவு கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதற்கான காரணம் என்று பார்த்தால் இயன் மருத்துவம் பற்றியதான எங்களுடைய வாழ்க்கையில் அது எவ்வளவு தூரம் முக்கியம் என்பதை சாதாரணமாக நாங்கள் சிந்திப்பதில்லை. எங்கள் உடல் சார்ந்த ஏதேனும் ஒரு முறிவு அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை வருகின்ற போதுதான் நாங்கள் அதை பற்றி சிந்திக்கின்றோம். அது தொடர்பாக நாங்கள் சிகிச்சைகளை பெறுகின்ற போதுதான் அந்த உடல் பற்றி நாங்கள் எவ்வளவு தூரம் கரிசனை கொள்ள தவறிவிட்டோம் என்பதை புரிந்து கொள்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இயன் மருத்துவ தினமாக கொண்டாடப்படுகின்றது என்றால் அதனுடைய முக்கியத்துவம் அது சார்ந்து தற்காலத்தில் பெண்கள் முகம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய இயன் மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன என்பதை பற்றி இன்றைய தினம் பேசப் போகின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் நுழையலாம். தலைவாசலின் யாவரும் களிர் பகுதிக்கு வந்தாயிற்று. யாவரும் களிரில் இன்றைய தினம் நாங்கள் எதை பற்றி பேசப் போகின்றோம், இன்றைய நாள் எது சம்பந்தமாக நினைவு கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நான் ஏற்கனவே முன்னுரையில் தந்திருக்கின்றேன். இன்று உலகளாவிய ரீதியில் இயன் மருத்துவம் பற்றி பேசப்படுகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் யாவரும் களிர் கூட இயன் மருத்துவம் பற்றியதாகத்தான் பேச காத்திருக்கின்றது. அதனுடைய முக்கியத்துவம் எங்களுடைய வாழ்க்கையில் இயன் மருத்துவம் என்பது எங்களுடைய வாழ்க்கையையும் எங்களுடைய உடலையும் நாங்கள் சுமூகமாக கொண்டு செல்வதற்கு எவ்வளவு தூரம் பங்காற்றிக் கொண்டிருக்கின்றது என்பது பற்றியதாகவும் அதை தாண்டி பெண்கள் சார்ந்து நாங்கள் இயன் மருத்துவம் பற்றி எவ்வளவு தூரம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்னென்ன, எவ்வளவு தூரம் நாங்கள் கவனத்தில் கொண்டு இருக்கின்றோம் என்பது பற்றியதாகவும் இன்றைய தினம் கலந்துரையாட காத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்று எங்களோடு யாவரும் களிருக்கு அதிதியாக இணைந்திருக்கின்றார் டாக்டர் எஸ் வாஹிசன் அவர்கள். இவர் இயன் மருத்துவ நிபுணராக லேடி ரிச்வே ஹாஸ்பிட்டலில் சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே இவரோடு தான் இன்றைய தினம் நாங்கள் இயன் மருத்துவம் பற்றியதாகவும் அதனுடைய முக்கியத்துவம் அதில் மேலதிகமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசப் போகின்றோம். வணக்கம் வாஹிசன் அவர்களே. பொதுவாகவே இன்றைய தினத்தை பற்றி ஆரம்பத்தில் கூறியிருந்தோம், சர்வதேச அளவில் இயன் மருத்துவ தினமாக கொண்டாடப்படுகின்றது என்பதாக செப்டம்பர் 8ஆம் தேதி. அந்த அடிப்படையில் இயன் மருத்துவத்தினுடைய முக்கியத்துவம் அது எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் அத்தியாவசியமானதாக காணப்படுகின்றது, அதை பற்றி ஆரம்பத்தில் பேசலாம் இல்லையா? இது 1951ஆம் ஆண்டு தான் இந்த உலகளாவிய ரீதியில் இயன் மருத்துவ தினமாக இந்த செப்டம்பர் 8ஆம் தேதி என்று கொண்டாடப்படுகின்றது. அதுவும் ஏன் இந்த இயன் மருத்துவம் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம், அதாவது எங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் ஒருவர் அவர் ஹெல்த்தியாக இருக்கிறார் அல்லது அவர் ஃபிட்டாக இருக்கிறார்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் அவர் தன்னுடைய நாளாந்த செயற்பாடுகளை செய்யக்கூடியவராக அல்லது தான் அசைந்து தன்னுடைய வேலைகளை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். அவ்வாறு அவர் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அதாவது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மூளை எங்களுடைய தலையிலிருந்து கால் பகுதி வரை ஏதோ ஒரு பிரச்சனை வருகின்ற போது இந்த இயன் மருத்துவம் உதவி செய்கின்ற. உதாரணமாக நாங்கள் மூளை என்று பார்க்கின்ற போது பாரிசவாதம், இந்த பாரிசவாதத்தினால் அவருடைய நாளாந்த செயற்பாடை அவர் செய்ய முடியாமல் போகின்றது. இவ்வாறு அவருடைய செயற்பாடை, அவருடைய நாளாந்த செயற்பாடை அவர் பழைய நிலைமைக்கு அவரை கொண்டு வருவதற்கு நாங்கள் எடுக்கின்ற சிகிச்சை முறைதான் இந்த இயன் முறை மருத்துவம். அப்போ எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே ஒவ்வொரு தேவைக்கும் இந்த இயன் மருத்துவம் ஒவ்வொரு விதத்தில் உதவி செய்கின்றது. அதுவும் அதிகமாக இந்த பெண்கள், இன்றைக்கு நாங்கள் அதிகமாக இந்த பெண்களுக்கு என்னென்ன விதத்தில் இந்த இயன் மருத்துவம் உதவி செய்கின்றது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், எங்களுடைய தோல் மூட்டிலிருந்தே நாங்கள் எடுத்துக்கொண்டால் தோல் மூட்டு உறைதல், ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவார்கள்.
அவர்கள் வந்து ஒரு வயதை தாண்டு 40, 45, 50 வயதை தாண்டுகின்ற போது அவர்களுக்கு இந்த டயபெட்டிக் அதிகமாக இருக்கின்றது. அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள் வருகின்ற போது இந்த தோல் மூட்டு உறைகின்றது, அந்த ஃப்ரோசன் ஷோல்டர். அதாவது அவர்களுடைய நாளாந்த செயற்பாடு, அதாவது தலை சீவுவதாக இருக்கலாம், அல்லது பெண்கள் தங்களுடைய உடைகளை அணிவதாக இருக்கலாம். இவ்வாறு செய்கின்ற போது அவர்களுக்கு வலி ஏற்படுகின்றது. அவர்களுடைய நாளாந்த செயற்பாடை செய்ய முடியாமல் அந்த வலி கூடுகின்றது. இதற்கு என்னென்ன வகையான சிகிச்சை முறைகள் எங்களுடைய இயன்முறை மருத்துவத்தில் இருக்கின்றது. அதே மாதிரி நாங்கள் எங்களுடைய கையிலிருந்து கீழே நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய செர்வைக்கல் ஸ்பாண்டைலோசிஸ் என்று சொல்வார், அதாவது கழுத்து வலி. அதிகமாக பெண்கள் வந்து ஆடைகள் தைக்கிறதாக இருக்கலாம், அல்லது தொடர்ச்சியாக ஒரு இடத்துல இருந்து வேலை செய்வதாக இருக்கலாம், இப்போ அதிகமாக கணினியிலே வேலை செய்கின்றவர்களாக இருக்கலாம். இவ்வாறு அவர்களுடைய வேலை பளுவின் காரணமாக இந்த கழுத்து வலி வருகின்றது. அதேவேளை வயது கூடுகின்ற போதும் இந்த பிரச்சனை வருகின்றது. அதே மாதிரி நாங்கள் தொடர்ந்து கீழே பார்க்கின்ற போது எங்களுடைய முள்ளந்தண்டு வலி, அதாவது இப்போ கர்ப்பிணி தாய்மார்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய நிலை மாறுகின்றது. வயிறு வந்து பெரிதாகின்ற போது அவர்களுடைய அந்த ஸ்பைன் வந்து வளைவு ஏற்படுகின்றது. இதனால் அவர்களுக்கு முதுகு வலி அதிகமாக வருகின்றது. அதே மாதிரி இந்த குழந்தை கிடைத்த பின்னர் கூட அவர்களுக்கு அந்த முள்ளந்தண்டில் சிலருக்கு அந்த தண்டு வடம் டிஸ்க் பல்ஜன்னு சொல்லுவார்கள். சிலர் குழந்தைகள் வந்து 2 குழந்தை அல்லது 3 குழந்தை இருக்கின்ற போது அதனுடைய பாரத்தின் தன்மையின் காரணமாக இந்த பல்ஜன்றது வருகின்றது. இது கூட இந்த இயன் மருத்துவத்தினால் நாங்கள் அதற்குரிய சிகிச்சைகள் நாங்கள் வழங்குகின்றோம். அதே மாதிரி கீழே நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய கால் மூட்டு, இந்த மூட்டு வருகின்ற போது எங்களுடைய மூட்டு வாதம், அந்த ஜாயிண்ட் ரெண்டும் ஒரே தேய்மானம் ஏற்படுகின்ற அந்த மூட்டு வாதம் ஏற்படுகின்றது. அதே மாதிரி அதிகமாக இந்த ஹீல் பெயின்னு சொல்லுவார்கள். பெண்கள் அதிகமாக இந்த ஹீல்ஸ் அணிகிறதால அந்த குதிவாதம் ஏற்படுகின்றது. இதுவும் அதிகமாக காலையில் அவர்கள் எழும்பி காலை கீழே வைக்க முடியாத அளவிற்கு இந்த வாதம் ஏற்படுகின்றது. இதனையும் தாண்டி எங்களுடைய இறப்பு வீதத்தில் நாங்கள் ஹார்ட் டிசீஸாக இருக்கலாம், அடுத்தது எங்களுடைய ஸ்ட்ரோக்காக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், இவ்வாறு நாங்கள் அடுக்கி கொண்டு போகின்ற போது இன்றைய காலகட்டத்தில் இந்த ஒஸ்டியோபோரோசிஸ், அதாவது எண்பு தேய்வு நோய்ன்னு சொல்லுவார்கள். இது வந்து அமெரிக்காவில் ஒரு வருடத்திற்கு 10 மில்லியன் பேர் பாதிக்கப்படுகின்றார்கள். அந்த 10 மில்லியன் பேரிலும் 8 மில்லியன் பேர் வந்து பெண்களாக இருக்கின்றார்கள். ஏன் இந்த பெண்களுக்கு இந்த ஒஸ்டியோபோரோசிஸ் வருகின்றது? இதற்கு என்ன காரணம்? இது வேறு யாருக்கு இது வரலாம் என்று சொல்லித்தான் நாங்கள் இன்றைய தினம் பேச காத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் எங்களுக்கு மிகவும் முக்கியமாக எங்களுடைய நாளாந்த செயற்பாடுகளை கூட நாங்கள் சரியாக கிரமமாக இன்னொருவரிடம் தங்கி இருக்காத அடிப்படையில் செய்வதாக இருந்தால் கூட இந்த இயன் மருத்துவமும் அது சம்பந்தமான விழிப்புணர்வும் எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இயன் மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன என்பதை எங்களுடைய அதிதிகள் மிகவும் தெளிவாக பட்டியல்படுத்தி கூறியிருந்தார். அதிலும் குறிப்பாக ஒஸ்டியோபோரோசிஸ் இது சம்பந்தமாக நாங்கள் பல தடவைகள் தனியான நிகழ்ச்சிகளை கூட நடத்தியிருந்தாலும் இன்னமும் நாங்கள் இதை பற்றி பேசியாக வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் அதனுடைய இவர் கூறியது போன்று கணிசமானவர்கள் பெண்களாக இருக்கின்றார்கள் இவ்வாறு பாதிக்கப்படுவதில். ஆகவே மேற்கொண்டு நாங்கள் எண்பு தேய்மான நோய், அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் என்றால் என்ன, அது என்ன காரணத்திற்காக ஏற்படுகின்றது, பெண்களில் எந்த வயதிலேயே ஒத்தவர்களுக்கு இந்த பிரச்சனை தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, அதை பற்றி பேசலாம். இப்போ இந்த எண்பு தேய்வு நோய், அதாவது ஒஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொன்னால் அதிகமாக எல்லோருக்கும் தெரிகின்றது. இந்த ஒஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுகின்ற போது இதை நாங்கள் சைலண்ட் கில்லர்ன்னு சொல்லுவார்கள். அதாவது எங்களுக்கு இந்த ஒஸ்டியோபோரோசிஸ் வந்து விட்டதா என்று கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அதுவும் 45-50 வயதை தாண்டுகின்ற போது இந்த பெண்களுக்கு அதிகமாக ஏற்படுகின்றது. இப்போ பார்ப்போம், நாங்கள் எங்களுடைய எண்பின் கட்டமைப்பை எடுத்துக்கொண்டால், எங்களுடைய உடலை எடுத்துக்கொண்டால் எண்பு தான் எங்களுக்கு ஒரு கட்டமைப்பை கொடுக்கின்றது. அதை சுற்றி எங்களுக்கு தசைகள் இருக்கின்றது. அந்த எண்பும் தசையும் சேருகின்ற போதால் எங்களுக்கு ஒரு உடம்பு அமைப்பு வருகின்றது. அவ்வாறு அமைப்பு வருகின்ற போது எண்பின் உள்ளே 2 கட்டமைப்புகள் இருக்கின்றது. அதாவது வெளியே சார்ந்த கட்டமைப்பை நாங்கள் கம்பேக்ட் போன், அதாவது கொலாஜின், புரோட்டீன், கால்சியம், மினரல்ஸ் இதால் சுற்றப்பட்ட இறுக்கமான பகுதியாக காணப்படும். உள்ளே வந்து ஸ்பாஞ்சி போன்னு சொல்லுவார்கள். அது வந்து நாங்கள் உதாரணமாக தேன் கூடை எடுத்துக்கொண்டால் தேன்கூட்டின் தேனி வழியில் போன பிறகு தேன்கூடு எவ்வாறு இருக்கின்றதோ அவ்வாறு அந்த ஸ்பாஞ்சி போன் இருக்கும். அதுக்குள்ளே வந்து எங்களுடைய பிளட் சர்க்குலேஷனும் போன் மெரோவும் உள்ளே இருக்கின்றது.
இது வந்து சாதாரணமாக ஒருவருக்கு வந்து அந்த ஒஸ்டியோக்ளாஸ்ட் என்று 2 கலங்கள் இருக்கின்றது. ஒன்று ஒஸ்டியோபிளாஸ்ட்ன்றது வந்து எங்களுடைய எண்பு உருவாகிறதுக்கு உதவுகின்ற கலம். ஒஸ்டியோக்ளாஸ்ட்ன்றது எண்பு உருவாகிற அழிக்கின்ற வீதத்தை கூட்டுகின்ற கலம். இப்போ ஒன்று வந்து சமநிலைப்படுத்த வேண்டும். இப்போ நாங்கள் குடிக்கின்ற தண்ணியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று நாங்கள் குடிக்கின்ற போது அது ஏதோ ஒரு விதத்தில் வெளியேற வேண்டும். இப்போ சமநிலைப்படுத்தப்பட வேண்டும். அதே மாதிரி இந்த ஒஸ்டியோபிளாஸ்டினால் உருவாக்கப்படுகின்ற எண்பு கலங்கள் ஒஸ்டியோக்ளாஸ்டினால் அழிக்கப்படுகின்றது. அது ரீஅப்சோர்ப்ஷன் சொல்லுவார்கள். அப்போ இந்த எண்பு தேய்வு எண்பு உருவாகுதல் வீதம் எங்களுடைய வயது நாங்கள் ஒரு 35-40 வயது வரும் வரை சமமாக வந்து கொண்டு இருக்கின்றது. ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். சரியாக ஒரு 25-30 வயது தான் எங்களுடைய எண்பின் மேக்சிமம் பீக் போன் டென்சிட்டின்னு சொல்லுவார்கள். மேக்சிமமாக எங்களுடைய போன் வளர்ச்சி அவ்வளவுதான். அதன் பின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்களை விட பெண்களுக்கு அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் தாக்கத்தினால் இந்த கேர்வை பார்த்தால் சடனாக குறைகின்றது. இப்போ ஆண்களுக்கு வந்து ஒரு 40-45 வயதை தாண்டுகின்ற போது ஸ்லோவாக குறைகின்றது. இங்கே வந்து சடனாக குறைகின்றது. இதற்கு வந்து அவருடைய உள்ளே இருக்கின்ற ஹார்மோனின் தாக்கம்தான் காரணம் பெண்களுக்கு. அப்போ இவ்வாறு இந்த சமநிலை குழப்பம் ஏற்படுகின்ற போது சாதாரணமாக சமமாக போகின்ற வேளை இந்த உருவாகிற வீதத்தை விட அழிகின்ற வீதம் அதிகரிக்கின்றது. அப்போ அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்து எங்களுக்கு ஏன் தேவைன்னு சொன்னால் அந்த உருவாக்குகின்ற கலத்துக்கு அது தூண்டுகின்றது. அப்போ அங்கே அந்த கலத்தை தூண்டுவதற்கு ஒரு வழி இல்லாமல் போகின்ற போது எங்களுடைய போன் வந்து தேய்மானம் அதிகரித்து கொண்டு போகின்றது. அப்போ இது வந்து சமநிலை குழம்புகின்றதால தான் எங்களுக்கு இந்த ஒஸ்டியோபோரோசிஸ் வருகின்றது. வயது கூடுகின்ற போது சாதாரணமாக இந்த பிரச்சனை ஏற்படுகின்றது. நாம் பேசிக்கொண்டு இருக்கின்ற விடயமானது இயன் மருத்துவத்தினுடைய முக்கியத்துவம், அதிலும் குறிப்பாக இயன் மருத்துவம் சார்ந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அதிலும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பதானால் இந்த ஒஸ்டியோபோரோசிஸ் அது என்ன காரணத்திற்காக பெண்களை அதிகமாக தாக்குகின்றது, இதன் மூலம் ஏற்படக்கூடிய சாதகங்கள் பாதகங்கள் பற்றியதான பல விடயங்களையும் இன்றைய தினம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம் டாக்டர் திரு வாகிசன் அவர்களோடு. அந்த அடிப்படையில் நாங்கள் இதுவரை நேரமும் ஒஸ்டியோபோரோசிஸ் என்ன காரணத்திற்காக பெண்களுக்கு அதிக அளவில் ஏற்படுகின்றது என்பதை பற்றி பேசியிருக்கின்றோம். இனி தாக்கங்கள் பற்றியதாக பேசியாக வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் குறிப்பிடுகின்ற போது கூறிய முக்கியமான ஒரு விடயம் எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கின்றதா என்பதையே அறியாமல் நாங்கள் பலர் இருக்கின்றோம் என்பதாக. ஆகவே இது எவ்வாறான தாக்கங்கள் ஏற்படுகின்றன, என்ன காரணத்திற்காக நாங்கள் இது தொடர்பில் ஒரு விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்பதை பற்றி இப்போது பேசலாம் இல்லையா? நிச்சயமா. அதாவது நான் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் இந்த ஒஸ்டியோபோரோசிஸ் அதிகமாக பெண்களுக்கு, அது வயது பெண்கள் அது ரெண்டும் பார்த்துட்டோம். இப்போ வேறு காரணிகள் இது வந்து பிரைமரி செகண்டரின்னு நாங்கள் பிரித்தால் ஒஸ்டியோபோரோசிஸ் பிரைமரின்னு சொல்லிக்கல வயதோடு எங்களுக்கு வருகின்ற பிரச்சனை. செகண்டரி என்று பார்க்கின்ற போது இன்னொரு காரணத்தினால் இந்த ஒஸ்டியோபோரோசிஸ் வருகின்றது. உதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் எடுக்கின்ற மருந்துகள், சிலர் வந்து அஸ்மாக்காக இருக்கலாம், அல்லது டிப்ரெஷனுக்காக இருக்கலாம், அல்லது வலிப்பு, இதுகளுக்கு எடுக்கின்ற மருந்துகளின் தொடர்ச்சியாக எடுக்கின்ற போது, இப்போ 1 வருடம் அல்லது 2 வருடம் எடுத்துட்டு விட்டால் பிரச்சனை இல்லை. இவர்கள் வந்து ஒரு 10-15 வருடம் தொடர்ச்சியாக எடுக்கின்ற போது அது கூட இந்த போன்ஸில் தாக்கத்தை அதோட டென்சிட்டியை மாற்றுகின்றது. அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய சிலருக்கு வந்து அவருடைய வெயிட் குறைவாக இருக்கும். குறைகிறதும் பிரச்சனை, கூடினாலும் பிரச்சனை. குறைகின்ற போதுன்னு சொல்லுகின்ற போது அவருடைய கிலோ வந்து 40 கிலோவை விட குறைந்தால் அவருடைய உள்ளாந்த அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மாறுகின்றது. அப்போ அவர்களுக்கு இந்த ஒஸ்டியோபோரோசிஸ் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. பெண்கள் அடுத்தது நாங்கள் பெண்களுக்கு என்று பார்க்கின்ற போது பெண்களுக்கு சிலர் வந்து மாதவிடாய் வந்து ஏர்லியாக நின்றுவிடும். அவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் இன்னும் சடதியாக குறைந்துவிடும். அதே மாதிரி சிலர் வந்து பெண்கள் வந்து அந்த கருப்பையை நாங்கள் வெளியே அகற்றி விடுவார்கள். அவ்வாறு அந்த சர்ஜரி செய்த பின்னர் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்மோக் பண்ணுறவர்களுக்கு, ஆல்கஹால் எடுக்கின்றவர்களுக்கு, இவ்வாறு இந்த நான் சொன்ன மாதிரி இந்த கோர்டிகோஸ்டீராய்டு அந்த மருந்துகளை எடுக்கின்றவர்களுக்கு இது வந்து ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே மாதிரி நாங்கள் இப்போ இவருக்கு வந்து விட்டதா என்று சொல்லி நாங்கள் என்னென்று இனங்காண்றன்னு சொன்னால் சிலர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவார்கள். ஒரு 50 வயதை தாண்டுகின்ற போது இந்த முதுகு வலி அல்லது அவர்களுக்கு நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவ்வாறு ஏதாவது ஒரு போன்ஸில்
பிரச்சனை ஏற்படுகின்ற போது நாங்கள் நாங்கள் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கின்றதுன்னு சொல்லி பார்க்கின்ற போது நாங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். அல்லாவிட்டால் இப்போ முந்தி வந்து சொல்லுகின்றார்கள் 65 வயதை தாண்டுகின்ற போது டெக்ஸா ஸ்கேன், அந்த டுவல் எனர்ஜி அப்சோமெட்ரி எக்ஸ்ரேன்னு சொல்லுவார்கள். அதை வந்து எங்களோட ஹிப்பில் எடுக்கலாம் அல்லது ஸ்பைனில் ஒரு ஸ்கேன் உண்டு. அந்த ஸ்கேனை எடுத்து பார்க்கின்ற போது தான் எங்களுக்கு தெரியும் அந்த எங்களுடைய எண்பு அடர்த்தி, பிஎம்டின்னு சொல்லுவார், அதாவது போன் மினரல் டென்சிட்டி, அடர்த்தி, போனுடைய அடர்த்தி, அதாவது அதனுடைய பரப்புக்கும் அதனுடைய திணிவுக்கும் உள்ள வித்தியாசம், ப்ரொப்போர்ஷன் வந்து அடர்த்தி எவ்வாறு இருக்கின்றன்னு சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்க்கின்ற போது சாதாரணமாக ஒருவருக்குன்னு சொல்லுகின்ற போது 1 என்ற அளவு, அதாவது டி ஸ்கோர்னு சொல்லுவார்கள், 1 அதுக்கு குறைய இருக்கின்ற போது அவர் வந்து நார்மல்னு சொல்லுவார். 1க்கும் -1க்கும் அந்த இருக்கின்ற போது அதை நாங்கள் ஒஸ்டியோபீனியான்னு சொல்லுவார்கள். அந்த -2.5க்கு வருகின்ற போது நாங்கள் ஒஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லுவோம், அதாவது எண்புத்தேய்வு நோய். அந்த -2.5லேருந்து 3.5ஐ தாண்டி மைனஸுக்கு கூடிக்கொண்டு போகின்ற போது அவர்களுக்கு வந்து அந்த ஒஸ்டியோபோரோசிஸ் இருக்கின்றது. அதே வேளை அவர்களுக்கு இந்த முறிவு ஏற்படுவதற்கு சான்சஸ் அதிகமாக இருக்கின்றது. அதை நாங்கள் சொல்லுவோம் என்ன சொன்னால், அந்த போன்ஸ் வந்து அந்த நெகிழ்வுத்தன்மை, அதாவது இடைவெளி கூட போகின்ற போது நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்கும், அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி கூடும். ஃப்ளெக்சிபிலிட்டி கூடுகின்ற போது முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதாவது எங்களுடைய வயதை நாங்கள் ஒரு காரினுடைய டயரோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது கார் நாங்கள் ஓட டயர் தேய்கின்ற மாதிரி எங்களுடைய எண்பும் தேய்ந்து கொண்டே தான் போகின்றது. அந்த எண்பு தேய்வுக்கு என்ன காரணம், அந்த அவர்களுக்கு இருக்கின்ற அந்த காரணத்தோடு நாங்கள் சம்பந்தப்படுத்தி அதற்குரிய நாங்கள் சிகிச்சை எடுக்கின்ற போது நாங்கள் அதை குறைத்து கொள்ளலாம். வருவதை நாங்கள் தடுப்பதும் வரமுன் காப்பதும் தான் எங்களுடைய இதாக இருக்கும். அதாவது இயன்முறை மருத்துவத்தில் நாங்கள் என்னென்ன முறையால் நாங்கள் அதை குறைத்து கொள்ளலாம். அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், சிலர் வந்து வயது கூடி போகின்ற போது சிலர் ஏதாவது வேறு காரணத்தினால், இப்போ ஸ்ட்ரோக்காக இருக்கலாம், வேறு காரணத்தினால் அவர்கள் அசைவின்றி இருப்பார்கள், அதாவது பெட்டிலே படுத்திருப்பார்கள். அவ்வாறு இருக்கின்றவர்களுக்கு கூட இந்த போன்ஸோட டென்சிட்டி வந்து குறைஞ்சு கொண்டு போகும். அப்போ அவர்களுக்கும் இந்த ஒஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொன்னால் நாங்கள் சொல்லுவோம், அந்த வெயிட் பேரிங், அதாவது நடந்து கொண்டு அப்படி நாங்கள் இருக்கின்ற போது எங்களோட போன்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொண்டு வரும். அப்போ அது நாங்கள் அப்படி நாங்கள் இல்லாமல், அதை எங்களுடைய நிலத்திலே ஊண்டாமல் நாங்கள் இருக்கின்ற போது எங்களுடைய டென்சிட்டி வந்து குறைந்து போகின்றது. அப்படி பார்க்கின்ற போது எங்களுக்கு இனி நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியது சிகிச்சை முறைகளாக இருக்கின்றது. என்ன அறிகுறிகள் இருக்கக்கூடும், எவ்வாறான தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என்பது வரை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இனி நாங்கள் சிகிச்சைகள் சார்ந்து சற்று கவனிக்கலாம் இல்லையா? நீங்கள் அதை பற்றி கூறுங்கள். ஆமாம், இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் ஒரு வைத்தியரிடை நாங்கள் சென்ற போது அவர்கள் எங்களுக்கு அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பார், அல்லது இந்த டெக்ஸா ஸ்கேன்ன்றதை எடுத்து பார்ப்பார். அடுத்தது வந்து அவர்களுடைய அந்த நிலை கூட மாறும். சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 60 வயதை தாண்டுகின்ற போது அவர்களுடைய முள்ளந்தண்டு வந்து கேர்வ், ஸ்டூப் பொஸ்டர்னு சொல்லுவார்கள், அந்த கேர்வ் வந்து கூடும். கேர்வ் வந்து கூடுகின்ற அதே வேளை அவர்களுடைய ஹைட் வந்து ஒரு 50லிருந்து 60-65 வயதுக்குள்ளே அவர்களுடைய உயரம் வந்து 6.4 சென்டிமீட்டர் குறைகின்றது. ஏன்னு சொன்னால் அந்த போன்ஸோட டென்சிட்டி குறைய அந்த அளவு குறைய ஸ்பேஸ் குறையும். ஸ்பேஸ் குறையக்குள்ள வேறு பாடி ஹைட் கூட குறையும். அப்போ அது உண்டு. அப்போ அதை அந்த டென்சிட்டியோட அளவை பொறுத்து அவர்கள் அதுக்குரிய சிகிச்சை. சிலருக்கு வந்து பிறக்கைக்குள்ளேயே விட்டமின் டி குறைவாக இருக்கலாம், அல்லது கால்சியம் குறைவாக. இப்போ நாங்கள் குழந்தை பிள்ளைகள், சில பிள்ளைகள் பார்த்தோம்னு சொன்னால் விட்டமின் டி ரிக்கெட்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இப்போது மிகவும் குறைவு. அந்த போன்ஸில் பிரச்சனை வர குழந்தைகளாக இருக்கலாம். அவ்வாறு அவர்கள் சில வேளை நாங்கள் அந்த டெஸ்ட்டுகள் செய்து பார்க்கின்ற போது கால்சியம், விட்டமின் டி மிகவும் முக்கியம். அதே மாதிரி தைராக்சின் கூடினாக்களுக்கும் இந்த ஒஸ்டியோபோரோசிஸ் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ எங்களுக்கு இப்போ பராதைராய்ட் தைராக்சினும் இந்த கால்சிட்டோனின், விட்டமின் டி, இந்த மூன்றும் எங்களுக்கு கட்டாயம் தேவை. விட்டமின் டி எங்களுக்கு ஏன் தேவைன்னு சொன்னால், இது விட்டமின் டி என்ன செய்யும்னு சொன்னால் எங்களுடைய சிறுகுடலில் வந்து கால்சியம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. அப்போ நாங்கள் எடுக்கின்ற உணவாக இருக்கலாம், அல்லது நாங்கள் குடிக்கிறதா பாலாக இருக்கலாம், எதென்றாலும் நாங்கள் கால்சியம், விட்டமின் டி இது சார்ந்த உணவுகளை எடுக்கின்ற போது
அந்த தேய்மானத்தின் அளவை நாங்கள் கால்சியம் நாங்கள் மருந்தாக எடுத்தா என்ன, விட்டமின் டி எடுத்தா என்ன, எங்களுக்கு புதிதாக ஒரு போதும் போன்ஸ் உருவாக போவதில்லை. சில நேப்பார்கள் நாங்கள் கால்சியம் எடுக்கிறோம் தானே அல்லது விட்டமின் டி எடுக்கிறோம் தானே, மருந்துகளை எடுக்கின்றோம், ஆனால் என்ன ஒன்றும் குறையுது இல்லைன்னு யோசிப்பினோம். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் என்ன சொன்னால், ஒரு வயதை தாண்டினால் எங்களுக்கு போன்ஸ் வந்து புதிதாக உருவாக மாட்டாது. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், அந்த தேய்மான வீதத்தை குறைக்கின்றோம். இப்போ நாங்கள் கொடுக்கின்ற மருந்தாக இருக்கலாம் அல்லது நாங்கள் செய்கின்ற சிறு சிறு பயிற்சிகளாக இருக்கலாம். இதுகள் எல்லாம் வந்து எங்களுடைய அந்த போன்ஸின் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கும் போன்ஸின் தாக்கம் இன்னும் தேய்மானம் கூடாமல் இருக்கிறதுக்கும் தான் நாங்கள் உதவியாக இருக்கின்றது. ஆக மொத்தத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் என்றால் என்ன, அது என்ன காரணத்துக்காக அதிக அளவில் பெண்களை தாக்குகின்றது, இதன் மூலம் ஏற்படக்கூடிய பிற தாக்கங்கள் என்னென்ன என்பது வரை நாங்கள் பேசியிருந்தோம். அதிலும் குறிப்பாக இப்போது சிகிச்சை முறைகள் எவ்வாறாக அமைந்து கொண்டிருக்கின்றன என்பதை பற்றியும் பார்த்தாயிற்று. அடுத்ததாக இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படுவதன் காரணமாக ஏற்படக்கூடிய ஏனைய நோய்கள் அல்லது இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் அல்லது இதற்காக நாங்கள் சிகிச்சை மேற்கொள்கின்ற போது அதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஏதேனும் பக்க விளைவுகள் இருக்கின்றதா, அதை பற்றி கவனம் செலுத்தலாம் அல்லவா? நிச்சயமாக. இப்போ என்ன சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு ஆளுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துட்டேன்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி ஒரு முறிவோ அல்லது வலியோ ஏதோ ஒன்று வரைக்குள்ள தான் எங்களுக்கு தெரியும். அப்போ வேறு அந்த போன்ஸ் வந்து சரியான சாஃப்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு டிப் அல்லது ஒரு சரியான சாஃப்டான இது மாதிரி இருக்கும். அப்போ ஒரு சின்ன ஒரு இப்போ நான் சில சொல்லுவார்கள், தாங்கள் வாஷ்ரூமில் சும்மா கீழே தடக்கி விழுந்துட்டோம், ஆனால் எங்களுடைய முறிவு வந்து மிகவும் பெரிதாக இருக்கின்றது. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவர்களுடைய அந்த டென்சிட்டி, அந்த போன் மினரல் டென்சிட்டியோட தன்மை வந்து குறைவாக இருந்திருக்கு. அவருக்கு வந்து ஒஸ்டியோபீனியாவாக இருக்கலாம், அதாவது ஒஸ்டியோபோரோசிஸ் ஆரம்ப கட்டமாக இருக்கலாம். அப்போ அவர்களுடைய முறிவு வீதம் அதிகமாக இருக்கும். அதிகமாக எங்களுடைய மணிக்கட்டு, அடுத்தது ஹிப், எங்களுடைய மூட்டு, அடுத்தது வந்து ஸ்பைனல் கோட், அதை வந்து நாங்கள் பேத்தாலஜிக்கல் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். அதாவது சிலருக்கு வந்து அந்த முறிவு வந்தது கூட தெரியாமல் இருக்கும். என்னென்னு சொன்னால், அந்த போன்ஸோட அந்த டென்சிட்டியோட இது குறைவால் அந்த வெட்ஜ் ஃப்ராக்சர், வெர்டிபிரல் கம்ப்ரெஷன் வெட்ஜ் ஃப்ராக்சர்ன்றது சொல்கிறது. அவ்வாறு இப்போ அந்த முள்ளந்தண்டில் எங்களுக்கு முறிவு ஏற்படுகின்ற போது அடுத்த கட்டம் என்ன நடக்கும்னு சொன்னால், அவருடைய நிலை மாறுகின்றது. நான் சொன்ன மாதிரி அவரோட வயது கூடுகின்ற போது முன்னோக்கி வளைவு இருக்கும். அப்போ அந்த வளைவோடு அந்த ஃப்ராக்சர் ஒன்று முறிவொன்று இருக்கின்றது. இவ்வாறு இருக்கின்ற போது அவர்களுக்கு மூச்செடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். என்னென்னு சொன்னால், எங்களுடைய ரிப்ஸ், எங்களுடைய லங்ஸை இதன்றது வந்து எங்களோட பின்னுக்கு இதிலேருந்து வர்ற போன்ஸில் தான் இருக்குது. அப்போ எங்களுடைய அந்த போன்ஸ் எல்லாம் ரெண்டும் ஒன்றடியாக வரும்போது எங்களுக்கு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ், ப்ரீத் பண்ணுறதுக்கு கூட சிலருக்கு கஷ்டமாயிடும். சிலருக்கு வளைவு மேலும் வேறு மற்ற வளைவுகள் வரும், அதாவது ஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்லுவார்கள். அதாவது ஒரு பக்க எஸ் கர்வ்னு சொல்லுவார்கள். சிலர் நிற்கக்குள்ளே பார்க்கலாம், ஒரு பக்கம் சரிஞ்சு நிற்பார்கள். அது கூட இந்த ஆஸ்டியோபோரோசிஸால் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதே மாதிரி இந்த ஆஸ்டியோபோரோசிஸால் சிலருக்கு அந்த நான் சொன்ன மாதிரி டிஸ்பல்ஜ் கூட வரலாம். இந்த இரண்டு போன் ரெண்டும் அமர்த்தப்படுகின்ற போது அந்த டிஸ்க் வந்து வெளியில் வரலாம். இதனால் அவர்களுக்கு கால் விரைப்பு, கால் நோ இதுகளெல்லாம் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அப்போ நாங்கள் எவ்வளோ தூரம் அந்த ஏர்லி ஸ்டேஜில் நாங்கள் கொண்டே டாக்டர்கிட்ட ஆர்த்தோபெடிக் சர்ஜனாக இருக்கலாம் அல்லது ருமட்டாலஜிஸ்டாக இருக்கலாம், யாராவது ஒரு டாக்டர்கிட்ட நாங்கள் காட்டி அதற்குரிய நாங்களே தீர்மானம் எடுக்காமல் ஒரு வைத்திய நிபுணரிடம் நாடி அதற்குரிய சிகிச்சைகளை நாங்கள் செய்கின்ற போது இன்னும் குயிக்காக நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். சிறப்பு. அதேவேளை நாங்கள் மிக முக்கியமாக பேச வேண்டிய விடயம் எப்போதுமே வரமுன் காப்போம் என்பது புத்திசாலித்தனம். அந்த அடிப்படையில் நாங்கள் தடுக்கக்கூடிய வழிமுறைகள் என்பது ஏதேனும் இருக்கின்றதா, அது பற்றி பேசலாம். ஆமாம். இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி நான் சொன்னேன், இப்போ அவர்களை சுற்றி நிறைய காரணிகள் இருக்கின்றது. பெண்களாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி மாதவிடாய் முன்னேறே நிற்குதுன்னு சொன்னால் நாங்கள் அதுக்குரிய ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அல்லது கற்பப்பை எடுத்து விட்டால் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். மற்றது ரிஸ்க் ஃபேக்டர், அதை சுற்றி இருக்கின்ற காரணிகளை நாங்கள் தடுக்கின்ற போது ஓரளவு குறைத்து கொள்ளலாம். அதே மாதிரி இந்த வேகமான காலத்தில் நாங்கள் ஒரு கப் பாலாவது நாங்கள் காலையிலே எடுக்க வேண்டும். எங்களுடைய கல்சியம் சார்ந்த உணவுகள், நெத்தலி, கருவாடாக இருக்கலாம், ஏதாவது எங்கள் கல்சியம் சார்ந்த உணவுகளை நாங்கள் எடுக்க வேண்டும். இப்போ நாங்கள் மருந்துகளை போடுவதில் பிழை இல்லை, ஆனால் மருந்துகளை போடுவதோடு நாங்கள் எங்களுடைய உணவில் கூட நாங்கள் அதுகளை சேர்த்துக்கொள்வதால் நான் சொன்ன மாதிரி புதிதாக போன் உருவாக போவதில்லை, ஆனால் தேய்மான வீதத்தை நாங்கள் ஓரளவு குறைத்து கொள்ளலாம். அதே மாதிரி இந்த நான் சொல்கிற மாதிரி இப்போ வயது போகின்ற போது அவர்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்குன்னு சொன்னால்
அவர்களுடைய நாங்கள் பார்க்க வேண்டும் நடக்கின்ற போது அவர்களுக்கு பேலன்ஸ் பிரச்சனை ஏற்படும். ஏன் சொன்னால் வயது போகின்ற போது அவர்களுக்கு கண் பார்வை பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது நடக்கின்ற போது கால் தடக்கி விடலாம். இவ்வாறு இருக்கின்ற அந்த அவருடைய நிலைகள் அந்த சுற்றுப்புறத்தை நாங்கள் கவனமாக வைத்திருக்க வேண்டும். அவருடைய தசைகளை நாங்கள் வலுப்படுத்துவதற்கு நாங்கள் பயிற்சிகள் செய்ய வேண்டும். அதே மாதிரி அவர்கள் நாளாந்தம் தங்களுடைய வேலை செய்யக்கூடிய அளவுக்கு நடக்கிறதோ ஏதோ ஒரு அதாவது சுற்றுப்புறத்தில் அவர்கள் நடந்து தங்களுடைய வேலைகளை செய்ய வேண்டும். அது ஒரே இடத்துல இருந்து இதாண்டி கொண்டிருக்கின்ற போது வேறு வேறு பிரச்சனைகள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அப்போ நாங்கள் அவர் விழுவதை தடுப்பது தான் அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வந்த பிறகு நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி. வர முன்னுக்கு நாங்கள் எங்களுடைய உணவில் எங்களுடைய நாளாந்த இதில் நாங்கள் கால்சியம் விட்டமின் டி எடுக்கிற அளவுகளை நாங்கள் கூட்டிக் கொள்ளலாம். அதுவும் கர்ப்பிணி தாய்மார் அந்த கால்சியம் விட்டமின் டி எடுக்கிற அளவு நாங்கள் கூட்ட வேண்டும். சாதாரணமாக ஒருவர் 1000 to 1200 மில்லிகிராம் எடுக்கணும்னு சொன்னால் கர்ப்பிணி தாய்மார் 1500 மில்லிகிராமாவது கால்சியம் எடுக்க வேண்டும். அதே மாதிரி விட்டமின் டி 800 தொடக்கம் 1000 யூனிட் எடுக்க வேண்டும். அவ்வாறு அந்த அவர்களுக்கு கூட நாங்கள் அந்த கால்சியம் என்ன சொன்னால் அவர்கள் அந்த காலத்தில் சரியாக எடுக்காவிட்டால் பின்னர் பிரச்சனைகள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. சரி, ஆக மொத்தத்தில் நாங்கள் இன்றைய தினம் பேசிய விடயங்கள் எங்களுக்குள் எங்கள் வீடுகளில் பெண்கள் இருக்கக்கூடும், நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பவர்கள் பலர் பெண்களாக இருக்கக்கூடும், குறிப்பாக அவர்கள் 50 வயதுகளை கடந்தவர்களாக இருக்கக்கூடும். எங்களுக்குள் இருக்கக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனைகள் பற்றி நாங்கள் எவ்வளவு தூரம் ஆஸ்டியோபரோசிஸோடு இணைத்து அதை பற்றி சிந்திக்கின்றோம் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஆகவே இறுதியாக இதனுடைய பாகங்கள் பற்றியதாக நாங்கள் ஒரு தடவை பேசிவிடலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக ஆஸ்டியோபரோசிஸ் உடலின் எந்த பாகத்தில் அதிகளவு தாக்கத்தை ஏற்படுத்தும், இதனுடைய படிமுறை அடிப்படையில் இந்த இடத்துக்கு எவ்வளவு தூரம் அதிக ஆபத்துக்கள் இருக்கின்றது, அதை பற்றி பேசலாமா? இப்போ நாங்கள் பார்த்தோம்னா முள்ளந்தண்டு எங்களுடைய ஸ்பைனல் கோட்டில் தான் அதிகமாக அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அந்த நாங்கள் ஃப்ராக்சர் அதாவது முறிவண்டு பார்க்கின்ற போது கூட ஒரு வருடத்துக்கு 15 லட்சம் பேர் முறிவு ஏற்பட்டால் 7.5 லட்சம் பேர் எங்களுக்கு ஸ்பைனல் ஃப்ராக்சராக இருக்கின்றது. அதே மாதிரி 3 லட்சம் பேர் ஹிப் ஃப்ராக்சராக இருக்கின்றது. அதே மாதிரி 2.5 வீதம் எங்களுக்கு ரிஸ்ட் ஃப்ராக்சராக இருக்கின்றது. அதே மாதிரி மிச்சம் எங்களுடைய முழங்காலாக இருக்கலாம் அல்லது குதிப்பாதமாக இருக்கலாம். அந்த இடங்களில் அதிகமாக ஃப்ராக்சர் ஏற்படும். இந்த இடங்கள் தான் என்ன சொன்னால் நாங்கள் ஊண்டுகின்ற வீதம், நாங்கள் இப்போ விழப்போகின்றோம்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் கையைத்தான் ஊண்டுவோம். அதே மாதிரி இந்த சறுக்கி விழுகின்ற போது எங்களுடைய ஹிப் தான் இதாண்ட பார்க்கும். அப்போ இந்த இடங்களில் ஏற்படுகின்ற முறிவின் வீதம் அதிகமாக இருக்கு. ஆக மொத்தத்தில் இன்றைய தினம் நாங்கள் ஆஸ்டியோபரோசிஸ் என்ன காரணத்திற்காக ஏற்படுகின்றது என்பதில் தொடங்கி பெண்களுக்கு இது என்ன காரணத்தினால் அதிக அளவில் தாக்கம் செலுத்துகின்றது, இதை கண்டறிவதற்கான அறிகுறிகள், இதன் மூலம் ஏற்படக்கூடிய பிற பிரச்சனைகள் என்னென்ன, சிகிச்சை முறைகள், தடுக்கக்கூடிய வழிமுறைகள் என்று பல விடயங்களையும் பேசியிருக்கின்றோம். இதனுடைய அடிப்படை நோக்கம் உங்களை விழிப்புணர்வடைய செய்வதாகவே பார்த்து கொண்டிருப்பவர்களுள் உங்கள் யாரேனும் ஒருவருக்கு இவ்வாறு கூறப்பட்ட அறிகுறிகள் இருந்தால் அது ஆஸ்டியோபரோசிஸாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் யாரும் கூற இல்லை. ஆனால் அது தொடர்பாக சிரத்தை எடுக்கின்ற பட்சத்தில் மேலதிகமாக நாங்கள் ஏற்கனவே கூறியது போன்ற அந்த பாதிப்புகளில் இருந்து விடுபட்டவர்களாக நாங்கள் வரமுன் காப்போம் என்ற அடிப்படையில் நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இப்படியான ஒரு கலந்துரையாடலில் இணைந்து கொண்டு இன்றைய தினம் உலக அளவில் இயன் மருத்துவம் பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற பேசக்கூடிய ஒரு நாளில் எங்களோடு காலை வேளையில் இணைந்து கொண்டு இயன் மருத்துவத்தினுடைய முக்கியத்துவம், அது மாத்திரமல்லாமல் இயன் மருத்துவத்தில் பெண்கள் சார்ந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, குறிப்பாக ஆஸ்டியோபரோசிஸ் எவ்வாறு பெண்களை தாக்குகின்றது என்பது பற்றிய பல விடயங்களையும் நாங்கள் ஒரு ஒழுங்குமுறையில் பேசக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்த அதிதிக்கு நிகழ்ச்சி குழுமம் சார்பாக நன்றிகளை தெரிவித்தார்கள்.